வணக்கம், நான் பாலு. இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தாலே போதும். நம்ம வீட்டிலேயே வச்சு கூட இந்த பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம். பெரிய ப்ரொடக்ஷன் ப்ராசஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம சிம்பிளாக எல்லாருமே பண்ணக்கூடிய அளவுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் தான். ஆல்ரெடி நிறைய வீடியோ இந்த பிஸ்னஸ் பற்றி வந்திருக்கலாம். பட் பாருங்கள், ஏதாவது தெரியாத இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? அப்படி என்ன பிஸ்னஸ்னால் கோயில் ஃபார்மிங், இல்லைனா காடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். காடை வளர்ப்பா அப்படின்னு கட் பண்ணிடாதீங்க. சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் ஹார்ட் ஒர்க் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் பார்ட் டைமில் கூட இந்த பிஸ்னஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இது வளர்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணும். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 150 ஃபீட் ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இருந்தால் போதும். நம்ம கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஒரு வருமானம் தரக்கூடியதாக நம்ம பண்ணலாம். நம்ம ஃபுல் டைம் அதிலே உட்காந்துருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஃபார்ம் ஆரம்பித்து ஏதாவது ஒரு ஆள் கூட வேலைக்கு வச்சுட்டு நம்ம கண்டினியூவாக ரன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, எப்படி வளர்க்கலாம், எப்படி நம்ம அந்த கேஜெலாம் செட் பண்ணலாம், அந்த கூண்டுலாம் செட் பண்ணுறது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வாங்க கண்டென்ட் போகலாம். இந்த ஃபார்மிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காடையை பற்றின ஒரு அவுட்லைட் டீட்டெயில் மட்டும் பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாதவங்க பார்த்துக்காங்க. இந்த காடை வளர்க்கறதுக்கு வந்து நம்ம குறைஞ்ச இடமும் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும். நம்ம இந்த ஃபார்மிங் ஆரம்பிச்சிடலாம். தென் காடை எல்லாமே பிறந்த 5 வாரத்திலேயே நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு சேல் ஆயிரும். மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். சரிங்களா? இப்போது ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு காடை வந்து ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 300 முட்டை வரைக்கும் நம்ம போடக்கூடியது. அதுக்கப்புறம் இதோட தீவன செலவுன்னு பார்த்தா ரொம்பவே கம்மியானதான், அதிக செலவு நம்மளுக்கு தேவை இல்லை. அதுக்கப்புறம் காடை முட்டை போட்டு 16லேருந்து ஒரு 18 நாளுக்குள்ளே நம்ம பொரிச்சிடும். ஸோ முட்டைலாம் பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் தான் இருக்கும். நம்ம அடகாக்கிறனால ஒரு 18 நாள் தான் மொத்தமே. அப்புறம் முட்டை பொரிச்சதுக்கப்புறம் நம்ம தனியாக அடகாக்கிறதுக்கு வைக்கலாம். இல்லை இன்குபேட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். முட்டையெல்லாம் பொரிஞ்சு ஒரு 3 நாள்லேயே நம்மளுக்கு இறகெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். காடையோட டைப் பார்த்திங்கன்னா ஒரு 18 வகை இருக்குது. நம்ம மெயினாக ஜென்ரலாக சொல்லணும், காட்டு வகை, ஜப்பானிய வகை, ராஜ வகை, இப்படி இந்த மாதிரி டிஃபர் பண்ணுவாங்க. இதோட தீவனம்னு பார்க்கும்போது மக்காச்சோளம், தெனை, கோதுமை, எள், அரிசி, தவிடு, தாது கிழவை, இதெல்லாம் தான் காடையோட பேசிக்கான தீவனங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த காடையை பற்றின அவுட்லைன். இப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது எவ்வளோ காடை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி அந்த ஃபார்மிங் செட்டப் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு 10க்கு 10 ரூம், இல்லைனா ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பேஸ் இருந்தாலே போதும். நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 10க்கு 10 ரூமில் ஆரம்பிக்கும் போது நம்ம கேஜ் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம இதுக்குன்னு கேஜ் வந்து ஆல்ரெடி ஃபார்மெட் இருக்கும். நம்ம அந்த இதுக்குன்னே தனியாக அந்த வெல்டிங் ஷாப்லலாம் போய் நம்ம கேட்டோம்னாலே அவங்க இந்த ஃபார்மெட்லேயே நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோட, நம்மளுக்கு இந்த தண்ணி வைக்கிறது, அதுக்கான தீவனம் வைக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸோட நம்மளுக்கு கேஜ் ரெடி பண்ணி தந்துடுவாங்க. நம்ம சைஸ் மட்டும் சொன்னால் போதும், அதுக்கேற்றப்பல நமக்கு தந்துடுவாங்க. இப்போது நம்ம இனிஷியலாக ஒரு 240 காடை அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ 240ன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 5க்கு 1 ரேஷியோவில் தான் நம்ம வந்து காடெல்லாம் வாங்கி போடுறோம். 5க்கு 1னா 200 ஃபீமேலும் ஒரு 40 மேலும், அந்த மாதிரி நம்ம வாங்கி போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை வாங்கி போட்ட காடை எல்லாமே 5 வாரத்தில் நம்மளுக்கு வந்து கறிக்கு இல்லைனா முட்டைக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு ரெடி ஆயிரும். சரிங்களா? இப்போது 200 ஃபீமேலுங்கும் போது நம்மளுக்கு ஆஃப்டர் 5 வீக் அப்புறம் ஒரு 150 முட்டை வரைக்கும் பெர் டே வந்து நம்மளுக்கு போட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட்டுக்கு ரெடி ஆயிடும். இவ்வளோ தான் இந்த ஃபார்மிங் செட்டப்பே மொத்தமே ஆவரேஜானது இவ்வளோ தான். இப்போது இந்த காடை ஃபார்மிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைஸிங் டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம எங்கெங்கே எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம கொடுக்கலான்னு பார்க்கும்போது, ஹோல்சேலர்கிட்ட கொடுத்தோன்னா ஒரு 29 ரூபா அந்த ரேஞ்சு கொடுக்கலாம். இதே நம்ம ரீட்டைலர்கிட்ட கொடுக்கும்போது 38லேருந்து ஒரு 40 ரூபா வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸில் கொடுத்தோன்னா ஒரு 35 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம கொடுக்கலாம். அதே இது நம்ம எக்ஸ்ட்ரா சேல் பண்ணோன்னா ஒரு 2 ரூபாயிலேருந்து ஒரு 2 ரூபா 50 பைசா வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த முட்டை பொரிக்கிற விதத்தை பார்க்கும்போது, இப்போது ஒரு காடை வந்து நம்ம ஒரு நாள் குஞ்சாக வாங்கி வளர்க்குறோன்னா 5 வாரம் கழித்து அது முட்டை பொரிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ முட்டை பொரிச்சதுலேருந்து 16லேருந்து 18 நாள் வரைக்கும் அதுக்கு நம்ம அடக்கி வைக்கணும். அடக்கி வைக்கிறது நம்ம இன்குபேட்டர் நம்மளுக்கு யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சரிங்களா? இப்போ 5 வாரம் கழித்து நம்மளுக்கு பொரிக்க ஆரம்பிச்சிடும். 200 ஃபீமேல் சொல்லியிருந்தேன்ல, ஸோ 200 ஃபீமேலில் ஒரு 150 முட்டை வந்து நம்மளுக்கு பொரிச்சா கூட ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 150 காடை குஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது அதுக்கப்புறம் நம்ம அதை சேல் பண்ணோன்னா ஒரு காடையை 29 ரூபா வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம். சரிங்களா? ஒரு காடை 29 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். அப்போ ஒரு நாளைக்கு ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 4350 ரூபா வரைக்கும் நம்ம காடையை சேல் பண்ணுறதுல மட்டும் நம்ம ப்ராஃபிட் இருக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி இன்குபேட்டரில் நம்ம அடக்கி வச்சு காடையாக சேல் பண்ணால் வர ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ காடை கோழி ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாக்டான நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு அசம்ஷனில் தான் இவ்வளோ பண்ணால் இவ்வளோ கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ காடையாக சேல் பண்ணாமல்
நம்மளே வச்சா கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா அடுத்த 1 மந்த்தில் அது வந்து ரெடி ஆயிரும், முட்டைக்கு போட ரெடி ஆயிரும், இல்லை மார்க்கெட்டுக்கு ரெடி ஆயிரும். ஸோ எக்ஸாக்ட் டீட்டெயில் சொல்ல முடியாது. இப்போ நம்ம எக்ஸாக சேல் பண்ண எவ்வளோ கிடைக்குன்னா 1 டேக்கு 150 எக்ஸ்னா ஒரு 2 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணால் கூட 300 ருபீஸ் ஆச்சு. ஸோ அப்போ 1 மந்த்துக்குன்னு பார்க்கும்போது 9000 ருபீஸ் ஆச்சு. ஸோ டெய்லி நம்ம எக்ஸ் மட்டும் சேல் பண்ணால் கூட மாதம் ஒரு 9000 வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம கறிக்கு நம்ம சேல் பண்ணுறோன்னா ஒரு ரேட்டு கிடைக்கும், எக்ஸுக்கு சேல் பண்ணும்போது ஒரு ரேட்டு கிடைக்கும். ஸோ நம்ம தான் நம்ம எதுக்கு நம்ம சேல் பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணிக்கணும். அந்த காடையோட எச்சங்கள் வேஸ்டேஜ் கூட நம்மளுக்கு இயற்கை உரக்கிறதுக்கு போது கூட யூஸ் ஆகுது. நம்ம அதிகமாக சேர்ந்துட்டுனா அதை கூட நம்ம சேல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம பார்க்காம நம்ம லேபர் வச்சு நம்ம இந்த ஒரு ஃபார்மிங் பண்ணுறோன்னா இவ்வளோ பேர் தேவைப்படும்னா கண்டிப்பாக ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா 3 நேரமும் நம்மளுக்கு தண்ணி வைக்கணும், க்ளீன் பண்ணணும், தீவனம் வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்கணும். நம்ம வந்து ஊசி போட வேண்டாம், விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. அது நமக்கு கடையிலே நமக்கு ஷாப்லேயே அவைலபிளாக இருக்கும். அந்த விட்டமின் டேப்லெட் வாங்கி நம்ம அந்த கடையை கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஆள் இருந்தாலும் இந்த அளவு பார்த்தாலே போதும். நம்ம இந்த அளவுக்கு இனிஷியலாக இந்த அளவு ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு லேபர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டு ஆட்களே இருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு பெட்டர் தான். நெக்ஸ்ட்டு இதோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ இனிஷியலாக நம்ம 240 காடை ஸ்டார்ட் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு நாள் குஞ்சு காடை வந்து நம்மளுக்கு ஒரு 6 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ 240 காடைனா ஒரு 1440 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ஆகும். அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து நம்ம மொத்தமாக ஒரு 1 மந்த்துக்கு தேவையான ஒரு 50 kg ஃபுட்டு நம்ம வாங்கி போட்டோம்னா அதுக்கு ஒரு 1500 ரூபா ஆகும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸு, கரண்ட்டு, ரெண்ட்டு கூட நம்ம ஓன் ஹவுஸில் பண்ணுறோன்னா ஒரு 50,000 அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் கேஜி செட்டை பார்த்திங்கன்னா நம்ம 240 காடைனா அதுக்கு மட்டும் நம்ம வாங்கி போடக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம இன்கேஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இன்னொரு கேஜ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மொத்தமாகவே பெரிய கேஜை நம்ம செட் பண்ணிடணும். ஒரு 40,000க்கு நம்ம ஒரு கேஜி செட் பண்ணோன்னா ஒரு 1500 காடை வரைக்கும் நம்மளால் வளர்க்க முடியும். ஸோ நம்ம கெப்பாசிட்டிக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் நம்ம முட்டை பொறிக்கிறது இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 18,000க்கு அந்த 5 ரேஞ்சில் நம்ம இன்குபேட்டர் வாங்கினா கூட 5000 எக்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு வைக்க முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 150 முட்டை தான் போடும். நம்மளுக்கு 5000 எக்ஸ்னால் நம்மளுக்கு கணக்கு வராது. ஒரு நாளைக்கு 150 போடுவோம். அந்த முட்டை 17 நாள் கழிச்சு தான் பொரிக்கும். ஸோ அந்த 17 நாள் எக்கும் நம்மளுக்கு சேரும். அப்படிங்கும்போது ஒரு 250 எக்கு வந்து நம்மளுக்கு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 150 பொரிக்கும், ஒரு 150 முட்டை போடும். ஸோ அந்த 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 ரேஷியோவில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு 18,000க்கு அந்த இன்குபேட்டர் வாங்கினாலும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா இவ்வளோ தான். இன்கேஸ் நம்ம கேஜி வேண்டாம், நம்ம தரையிலே வச்சு வளர்க்குறனாலும் பெட்ரு தான். நம்ம ஒரு ரூமில் ஒரு தரையில் போட்டனாலும் வளர்க்கலாம். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, ஸோ நம்மளோட கெப்பாசிட்டியை பொறுத்து, ஸோ இவ்வளோ தான் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் முக்கியமானது என்னென்னா காடையை பொறுத்த வரைக்கும் அதோட வேட்டை பார்த்து யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போது ஒரு காடை ஒரு பீஸ் இவ்வளோ அப்படின்னு தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இதில் வந்து நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ காடை வரலாம் கூட அது நம்ம முட்டைக்கு வச்சு கூட நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கறி கடையில் பார்த்து நம்ம பேசலாம். ஸோ அவங்கள பார்த்து பேசிட்டு அவங்களுக்கு எவ்வளோ வேணும் நம்ம ஆர்டர் எடுக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போது எனக்கு கவர்மெண்ட்டில் இருந்துமே நிறைய ஸ்கீம்லாம் இருக்குது. எனக்கு சரியாக தெரியல. அதுக்கான ட்ரைனிங் செஷன்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு இந்த குடிசை தொழிலில் இந்த SSI அதில் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அவருக்கு நிறைய ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சப்சிடிலாம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம 240 கூட இல்லை, ஒரு 20 கூட வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.